வண்டி கப்பா இன்ஜின் 2009 சார் 2009 சார் 2009 ஆமாம். கீ கொடுங்க. ஸோ இந்த வண்டி திருப்பதிலேருந்து வந்திருக்கு. திருப்பதியா சார்? ஆமாம் சார், திருப்பதிலேருந்து வந்திருக்கு. இந்த வண்டியில் உள்ள ரியல் ப்ராப்ளம் என்ன கேட்டிங்கன்னா இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது, தென் பவர் ஸ்டேரிங் டைட் அப்படிங்கிறத கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்கனவே வந்து திருப்பதியில் தானே சார் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க? ஆமாம் சார். திருப்பதியில் ஒரு ஒர்க் ஷாப்பில் உள்ளவங்க டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் ப்ராப்ளத்துக்கு இந்த இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியறதுக்கும் இபிஎஸ் ஸ்டேரிங் டைட்டுக்கும் காரணம் வந்து இசிஎம் தான் ப்ராப்ளம் சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே உள்ள இசிஎம் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்ளம் சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள இந்த ஆர்பிஎம் இண்டிகேஷன்ஸும் காட்டல. இப்போ வண்டி ஐட்லிங் கண்டிஷனில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இன்ஜின் ரன்னிங் ஆனாலும் கூட ரஃப்லி வந்து ஒரு 850 ஆர்பிஎம் காமிக்கிறோம். அந்த மாதிரி எதுவுமே காமிக்கல. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் டயக்னோஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவங்க சொல்கிறக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நான் நேராக இசிஎம் எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% இருக்கும் டிஸ்கவுண்ட் தரும். காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டமர் திருப்பதிலேருந்து வந்திருக்காரு. அதனால் நான் வந்து ஃபுல் டைமாக இவருக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் இவரோட ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஒர்க்கை முடிச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கப்ளரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ லைக் டு டிஸ்கனெக்ட் த பேட்டரி. கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட். ஓகே, பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட் ஒன்லி. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து கப்ளரில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ எத்தனை டைம் நான் இசிஎம் ரெடி பண்ணாலுமே கூட இதனோட வேலிடேஷன் வந்து இந்த வண்டியில் போட்டு செக் பண்ணுறது தான் ரைட்டான வேலிடேஷன் சார். வேறு டெஸ்ட் பெஞ்ச் நான் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து வேலிடேஷன் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ வெஹிக்கிளில் போட்டு தான் பண்ணணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜஸ்ட் கப்ளரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேலிடேஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஓகே ஆனதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இசிஎம்மும். அப்படியே சார். So now let me start the car. Battery disconnect பண்ணிட்டேன். அப்படியே லூஸ் கான்டாக்ட் லூஸ் டைட் பிரேக் சார் கொஞ்சம் வெயிட். ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இபிஎஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். ஃப்ரீ ஆகிடுச்சு, சரி, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ இபிஎஸ் லைட்டும் கிடையாது, பார்த்தா தெரியும். ஸோ கம்ப்ளீட்லி ப்ராப்ளம் சால்வ்டு. வியூவர்ஸ், ஆக்சுவலி இப்போ இசிஎம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். சார் ஆக்சுவலி திருப்பதிலேருந்து வராரு, இந்த வண்டியை கொண்டு வராரு. அங்கே யாரோ டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க இசிஎம் ப்ராப்ளம். அதனால தான் வந்து இந்த ஸ்டேரிங் டைட்டுன்னு அவர் எப்படி நம்மளை சோர்ஸ் பண்ணாருன்னு கேட்போம். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். அவரோட ஃபீட்பேக் இப்போ எப்படி அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனு சார் சொல்லுங்கள் சார். எப்படி எங்களை நீங்கள் சோர்ஸ் பண்ணீங்க சார்? இந்த யூடியூப்பில் நான் பார்த்தபோது இசிஎம் இந்த வேலை நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி செல்வம் வந்து சார்கிட்ட வந்து நான் கான்டாக்ட் பண்ணேன். நல்லா தான் பண்ணாங்க. இப்போ அந்த ஹார்டாக இருந்து ஸ்டீரிங்கு இப்போ நல்லா மூவ் ஆகுது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா வேலை பண்ணி கொடுத்தாங்க. யாராலும் வந்தால் சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். கிரேட் சார்.